இப்படியும் நடந்திருக்கான்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த ரொம்பவே ரேண்டமான 5 சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ். நம்பர் 1, ஒரு SA20 மேட்ச்ல ஆங்கர் ஜெய்னா அப்பாஸ் பவுண்டரி லைன் கிட்ட நின்று இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா பேட்ஸ்மேன் ஒரு ஷாட் அடிக்க அந்த பால பிடிக்கிறதுக்கு ஃபீல்டர் பாஞ்சிருப்பாரு. பாஞ்சவர் ஜெய்னா அப்பாஸ் மேலேயே விழுந்துருவாரு. அவங்களும் துவக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே எந்திரிச்சிருந்திருப்பாங்க. ஜெய்னா அப்பாஸ் கொஞ்சம் டைம் இருந்தா IPL ஃபைனலுக்கு வந்துட்டு போங்க. எங்களுக்கு உங்க கண்ட்ரி கூட தாங்க பிரச்சனை, மத்தபடி ஐ லவ் யூங்க. சரி, அந்த தள்ளி விட்ட ஃபீல்டர் யாருன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடிட்டு இருக்காரு. நம்பர் 2, 2024 BGT மேட்ச்ல ஆகாஷ்தீப் ஒரு ஷாட்டுக்கு போக பால் அவருடைய பேட்லயே சிக்கிரும். பேட்ல சிக்கவுடனே டிராவிஸ் ஹெட் வந்து பால கேட்பாரு. அப்ப ஆகாஷ்தீப் பேட்குள்ள இருந்து பால் எடுத்து கீழே போட்டுருப்பாரு. அதை பார்த்து டிராவிஸ் ஹெட் சரியான காண்டா இருப்பாரு. அப்புறம் ஆகாஷ்தீப் சாரின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும், டிராவிஸ் ஹெட் உங்க மேல தப்பு கிடையாது, உங்க வரலாறு அப்படி ரிக்கி பண்ணிக்கிட்ட போய் கேளுங்க. எத்தனை தடவை எங்களை ஏமாத்தி அவுட் எடுத்திருக்கீங்க தெரியுமா? எங்காவது கையில பால கொடுத்து ஹெட் அப்பீல் பண்ணி அவுட்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துதான் ஆகாஷ்தீப் இப்படி பண்ணியிருப்பாரு. நம்பர் 3, 2025 பாகிஸ்தான்ல நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில பேட்ஸ்மேன் ஒரு பால் அடிக்க அந்த பால பவுலரே பிடிச்சிருப்பாரு. அப்புறம் ஏதோ ஒரு வேகத்துல பால தூக்கி ஸ்டெம்ப் மேல அடிச்சிருப்பாரு. அந்த சமயத்துல பால் தான் மேல பற்ற போகுதுன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் குதிச்சிருப்பாரு. என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அவர் குதிக்கும் போது கால் ஏர்ல இருந்திருக்கும். ஏர்ல இருந்த நேரத்துல பால் கரெக்டா ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். அப்படி இருந்ததால அது அவுட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவுட் யாருமே ஆக கூடாதுங்க. நம்பர் 4, ஒரு ஓவர்ல 36 ரன் அதிகபட்சமா அடிக்கலாம். நோ பால் கிபால் போட்டாங்கன்னா 37 38 கூட அடிக்கலாம். ஆனா ஒரு நியூசிலாந்து உள்ளூர் போட்டியில 43 ரன் அடிச்சிருக்காங்க. 2018 நியூசிலாந்துல நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில லூடிக் அப்படிங்கிற ஒரு பவுலர் இந்த சோகமான சாதனையை பண்ணியிருப்பாரு. அவர் ஆம்டன் கார்ட்டர் அப்படிங்கிற பேட்ஸ்மேனுக்கு எதிராக பவுல் பண்ணியிருப்பாரு. முதல்ல ஆம்டன் பால பிடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் 4, ரெண்டாவது 2 நோ பால் தொடர்ச்சியா போட்டு அந்த 2 பாலையுமே 6 அனுப்பியிருப்பாரு. அப்புறம் ஒரு சிங்கிள் தட்டி கொடுக்க அந்த சைடு இருந்த கார்ட்டரோ அடுத்து வந்த 3 லீகல் டெலிவரியுமே ஹேட்ரிக் 6 மாத்திருப்பாரு. இதனால அந்த ஒரு ஓவர்ல மட்டும் 43 ரன் போயிருக்கும். அந்த பவுலர் ரொம்ப பாவங்க. நம்பர் 5, இது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா என்ன டீம்னு தெரியுது. வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருக்காங்க. அப்ப கீப்பர் ஸ்டம்பிங் பண்றதுக்காக எப்படி வராருன்னு பாருங்க. ஒரு பாஸ் பவுலர் பவுலிங் பண்ணும்போது இப்படி ஸ்டம்பிங் பண்ண வரலாமா, இது ரூல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.